ये काम पूरा हमसे करना पड़ेगा। Radio Hello 89.5 FM. For you, Epidum. Time now in UAE is 9 a.m. Clock Stopper on Radio Hello 89.5 FM. Radio Hello 89.5 FM. செய்திகள் வழங்குவோர் மலபார் கோல்ட் பியூட்டி மீட்ஸ் குவாலிட்டி. வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பவர் விஜயலட்சுமி. அரேபிய கடலில் உருவாகியுள்ள புயலின் வேகம், திசை, வலிமை குறித்து எமிரேட்ஸ் மற்றும் ஓமான் நாடுகளைச் சேர்ந்த வானிலை ஆய்வு மையங்கள் உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றன. அடுத்த 2 நாட்களில் புயலின் போக்கு எப்படி இருக்கும் என்பது குறித்து வானிலை ஆய்வு நிபுணர்களால் இன்னும் தெளிவான முடிவுக்கு வர இயலவில்லை. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலையை குறைப்பதற்காக கச்சா எண்ணெய் ஏற்றுமதியை நாள் ஒன்றுக்கு 30.3 மில்லியன் பேரல்களாக உயர்த்த வேண்டும் என்ற சவுதி அரேபியாவின் கோரிக்கையை எண்ணெய் ஏற்றுமதி நாடுகள் அமைப்பில் உள்ள வெனிசுலா, ஈரான், ஈராக், அல்ஜீரியா, அங்கோலா, லிபியா நாடுகள் நிராகரித்துவிட்டன. 11,000 பேர் கொண்ட தற்காப்பு படை உருவாக்கப்படும் என்று ராம்தேவ் அறிவித்ததற்கு மத்திய உள்துறை மந்திரி ப. சிதம்பரம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். விபத்தை தடுக்க தனியார் சொகுசு பேருந்துகளை எதிர்க்கட்சித் தலைவர் விஜயகாந்த் கோரிக்கை விடுத்துள்ளார். அடுத்த 2 வாரங்களில் தூத்துக்குடி இலங்கை இடையே பயணிகள் கப்பல் போக்குவரத்து தொடங்கும் என்று இந்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் ஜி.கே. வாசன் கூறியுள்ளார். ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் டாடா நிறுவனம் தவறு செய்ததற்கான சாட்சியம் எதுவும் இல்லை என்று பாராளுமன்ற கூட்டுக்குழுவிடம் சிபிஐ தெரிவித்துள்ளது. போர்ட் ஆப் ஸ்பெயினில் நேற்று நடைபெற்ற ஒருநாள் போட்டியில் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியா வென்றது. மழையினால் 85 நிமிட நேரம் ஆட்டம் தடைப்பட்டதால் டக்வர்த் லூயிஸ் முறைப்படி 37 ஓவர்களில் 183 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இந்தியா அபார வெற்றி பெற்றது. இணைந்திருங்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள் காலை 10 மணிக்கு. வணக்கம். Radio Hello 89.5 FM. செய்திகள் brought to you by மலபார் கோல்ட். இப்படி எத்தனை ஆக்சிடென்ட்டுகளை நம்ம சந்திக்கிறது, எவ்வளோ விஷயங்கள், கொஞ்சமாக நெஞ்சமாக ஒருங்காடு ஏன்னா மாடு கட்டை விட்டு விட்ட மாதிரி இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா ஏன் ஆகாமல்